கொடைக்கானலுக்கு வரும் கேரள மாநில சுற்றுலா பயணிகளை குறிவைத்து காவல்துறையினர் பணம் வாங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட கேரள மாநில சுற்றுலா பயணி ஒருவர் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள் நோட்டீஸ் பண்றதுக்காக பண்ற வீடியோ. நாங்கள் கொடைக்கானல் இருந்து திருப்பி போடிமெட்டு வழி கேரளாவுக்கு திரும்பி போகிறோம். நேற்று முதலாக போலீஸ்காரங்க சும்மா வண்டியை தடுத்து விட்டு நைட்டு ட்ராவல் அலோவ் பண்ண முடியாது, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு சாரை கவனிக்கிங்க அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு பைசா வாங்குறான். இன்னைக்கு இப்போ டிண்டிகல் ரூட்டு தான் போயிட்டு இருக்கேன். அந்த கொடைக்கானல் இருந்து ஃபுல்லாக பைசா போடுங்கிறா. கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன், அதர் ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியை பார்த்தா ஸ்டாப் பண்ணி ஓகே ஏதாவது ப்ராப்ளம்ல இருந்தா ஃபைன் போடுங்க, பிரச்சனை இல்லை. பெரிய ஃபைன் சொல்லிக்கிட்டு அது கம்மியாக சொல்லி அதை கொடுத்துட்டு போங்க, ரசீட் ஒன்றும் வேணாம் சொல்லிட்டு வாங்குறாங்க.